பிரைஸ் லார்ட் சர்ச், குட் மார்னிங். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக கூட இந்த யூடியூப் மூலமாக உங்களை யாவரும் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நிச்சயம் சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் கூட சந்தோஷமா இருக்கிறேன். இந்த எல்லாரும் சேர்ந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 12வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். ஆதியாகமம் 12:1 வசனம். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. விடு, புறப்படு. லீவ் அண்ட் கோ. ஒரு தெரிஞ்ச ஒரு கதை ஒன்று சொல்றேன்னா, 2 நாட்டுக்கு பயங்கரமான போர் நடந்துட்டு இருக்குது. ஒரு நாடு தோக்குற நிலைமையில வந்த உடனே அந்த நாட்டில் இருக்கிற எல்லா படை வீரர்கள், தளபதிகள் எல்லாருமே பின்வாங்கி பயங்கரமா ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க தப்பிச்சு, எப்படியாவது தங்களுடைய உயிரை காப்பாற்றிக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக. அதுல இருந்த ஒரு படை வீரன் என்ன பண்ணா அப்படின்னா, அவனும் தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக பயங்கரமா ஓடிக்கொண்டிருக்கிறான். மாலை நேரம் ஆயிடுச்சு, ரொம்ப இருட்டிடுச்சு. இப்போ ஓடிக்கொண்டிருக்கும் போது தெரியாம ஒரு மிகப்பெரிய ஒரு பள்ளத்தாக்குல விழுந்துட்டான். இப்ப விழுந்துட்டு இருக்கோம்னா பயங்கரமா உருண்டு போயிட்டு இருக்கிறான். கிட்டத்தட்ட சாகர நிலைமையில வரும்பொழுது அங்க இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கயிறு மாதிரி ஒண்ணு இருக்குது, ஒரு மரத்தோட வேர். அந்த வேரை பிடிச்சிட்டு என்ன பண்றான்னா, அதை பிடிச்சு தொங்கிட்டு இருக்குதான். நைட்டு ஃபுல்லா தொங்குறான். ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே, கடவுளே, என்ன பண்ணுங்க, என் உயிரை என்ன பண்ணுங்க, காப்பாத்துங்க. நான் உங்களுக்கு அதை செய்யறேன், இதை செய்யறேன், எப்படியாட்டு என்னை காப்பாத்திருங்க அப்படின்னு சொல்றான். அப்போ ஆண்டவர் அவனுடைய காதுல பேசுறாரு. அவனுடைய காதுகளில் ஒரு சத்தம் கேட்குது, நீ பிடிச்சிட்டு இருக்கிற அந்த மரத்தினுடைய வேரை விற்று நான் அவனை காப்பாத்துறேன் அப்படின்னு. இவன் என்னன்னா, ஒருவேளை நம்ம எதுவும் தப்பா நினைக்கிறோமா, இல்ல நமக்குள்ளே நினைச்சிட்டு இருக்கோமா, இல்ல பிசாசு எதுவும் சொல்லுதா? ஏன்னா அந்த கயிறை பிடிச்சு, அந்த வேரை பிடிச்சிட்டு இருக்கிறதுனாலதான் நாம உயிரோட தொங்கிட்டு இருக்கிறோம், உயிரோடு இருக்கிறோம். அந்த வேரை விட்டுட்டேன் அப்படின்னா மிகப்பெரிய பள்ளத்தாக்கு கீழே இருக்குது, அதுல விழுந்து நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்தத்துக்கு அவன் நோ சொல்லிட்டு திரும்பவும் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. திரும்பவும் அதே சத்தம் கேட்குது, அந்த வேரை விடு, நான் அவனை காப்பாத்துவேன் அப்படின்னு. இவன் அந்த வீரன், அந்த போர் சேவகன் என்ன பண்ணல, அந்த சத்தத்துக்கு அவன் செவி கொடுக்கவே இல்லை. இது தன்னுடைய மனதில் எழும்புகிற சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக என்ன பண்றான்னா, நைட்டு முழுவதும் அந்த வேரை பிடிச்சு தொங்கிட்டே இருக்கிறான். காலையில கொஞ்சம் சூரிய வெளிச்சம் வருது. அப்படியே வெயில் வந்த உடனே வெளிச்சம் உண்டாகுது அந்த இடத்த சுற்றிலும். அந்த பள்ளத்தாக்குல கொஞ்சம் பயத்தோடு அப்படி கீழே பார்க்குறான். கீழே பார்த்தா அவனுக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். அவனுக்கும் அந்த கீழே இருக்கிற தரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு 2 அடி தான் தொலைவு இருக்குது. அப்போ அந்த கயிறை விடுறான், அவன் தரையில என்ன பண்றான், விழுறான். அப்பதான் அவனுக்கு தோணுச்சு, நைட்டு சொன்னது உண்மையாவே கடவுளுடைய சத்தம் அப்படின்னு. நம்ம நைட்டு ஃபுல்லா தேவையில்லாம என்ன பண்ணிட்டு இருந்திருக்கிறோம், அந்த வேரை பிடிச்சு தொங்கிட்டு இருந்திருக்கிறோம் அப்படின்னு. அப்பதான் அவனுக்கு என்ன பண்ணிச்சான், புத்தி வந்துச்சு. இதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையில, இதை பார்த்து கொண்டிருக்கிற விசேஷமாக உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் விட சொல்றதை விடாம அதையே பிடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப டைட்டா என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், இதுதான் என்னுடைய வாழ்க்கை, இது இல்லாம என்னால இருக்க முடியாது, இது இல்லாம என்னுடைய வாழ்க்கை மூவ் ஆகாது, என் குடும்பம் நடைபெறாது, முன்னேறாது, இப்படின்னு பல காரியங்களை நம்ம மனசுல வச்சுக்கிட்டு ஆண்டவர் சொல்ற விஷயத்த நம்மளால விட முடியல. இங்க ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்குது என்னன்னா, நான் உனக்கு காண்பிக்கிற எல்லாத்தையுமே விட்டுட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போ அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்றாரு, ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு. இது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை, அப்படித்தானே? ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து 3 விஷயத்த சொல்றாரு. என்ன அப்படின்னா, உன்னுடைய கண்ட்ரி, தேசம், உன்னுடைய ரிலேட்டிவ்ஸ், இனங்கள், 3வது உன்னுடைய தகப்பனுடைய வீடு, ஃபாதர்ஸ் ஹவுஸ். இந்த 3மே ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமானது. ஒரு தேசம், நம்மளுடைய சொந்தம், நம்மளுடைய தகப்பன் வீடு. இதை யாரையுமே ஈஸியா என்ன பண்ண முடியாது, விட்டு வெளியே போக முடியாது. ஆனா ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து இந்த வார்த்தை சொல்லும் பொழுது அவன் எந்த ஒரு நோ சொல்லாம உடனே எஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், கீழ்ப்படிந்து முன்னேறி போறான். தன்னுடைய சொந்த தேசத்தை விட்டு போறான். தன்னுடைய இன ஜந்துகள், எல்லா சொந்தக்காரங்கள் எல்லாவற்றையுமே விட்டுட்டு போறான். ஏன், தன்னுடைய தகப்பனுடைய வீட்டை கூட என்ன பண்றான், விட்டுட்டு போறான். இது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. ஆண்டவர் அவனுக்கு காண்பிக்கிற இடத்துக்கு போறான். ஆண்டவர் அவனுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிக்கிறார். அவனுடைய தலைமுறை இன்றைக்கு வரைக்கும் தேவனை சேவித்துக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இதை பார்த்து கொண்டிருக்கிற நம்மளும் கூட பல நேரங்கள்ல ஆண்டவர் சொல்ற காரியங்களை விட முடியாம, நமக்கு அவர் வைத்திருக்கிற திட்டங்களுக்கு செல்ல முடியாம ரொம்பவே கஷ்டப்படுறோம்ல. அந்த கதையில சொன்னது போல அந்த போர் சேவகன் நைட்டு முழுவதும் தேவையில்லாம என்ன பண்ணிட்டு இருந்தான், தொங்கிட்டு இருந்தான் பயத்துல. இதே போலதான் ஆண்டவர் ஒருவேளை உங்களிடத்துல சொல்லியிருக்கலாம், சில பாவங்களை விட்டுருங்கன்னு சொல்லியிருந்திருக்கலாம். சில அன்டிசிப்ளின்டு, ஒழுக்கத்திற்கு விரோதமா இருக்கிற காரியங்களை விடுன்னு சொல்லி இருந்திருக்கலாம். இன்னும் எத்தனையோ விதமான தொடர்புகளை விட சொல்லி இருந்திருக்கலாம். எத்தனையோ விதமான தவறான பழக்க வழக்கங்களை விட சொல்லி இருந்திருக்கலாம்.
நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா அதுதான் என்னுடைய வாழ்க்கை, அது இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதை கெட்டியா என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், பிடிச்சிட்டு இருக்கிறோம். அந்த கயிறை பிடிச்சிட்டு நாம தொங்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு மீண்டும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், விட்டு புறப்படு. உங்களுக்கு தேவையில்லாத, உங்களுக்கு தவறா, உங்களுடைய மன சமாதானத்தை கெடுக்கிற, சந்தோஷத்தை கெடுக்கிற எல்லாவற்றையும் விட்டு புறப்படுங்க. ஆண்டவர் உங்களுக்கு அழகான ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். நீங்க இப்ப வேணா பாருங்களேன், குழந்தையே பிறக்காது அப்படின்னு சொல்லப்பட்ட ஒருத்தனுடைய சந்ததி இன்றைக்கு வரைக்கும் திரளான ஜனங்கள் என்ன பண்ணிட்டு இந்த உலகத்துக்கு கொடுத்துட்டு இருக்குது. வேற யாரும் இல்ல, ஆபிரகாம். அவனுடைய வாழ்க்கையில அவனுக்கும் சரி, அவனுடைய மனைவிக்கும் சரி, பயங்கர ரொம்ப வயது மூப்பாயிடுச்சு, குழந்தை பிறக்காதுன்னு உலகம் சொல்லிடுச்சு. ஆனா ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு குழந்தைய கொடுத்து அவனுடைய சந்ததி இன்றைக்கு வரைக்கும் கடற்கரை மணலத்தனையா என்ன பண்ணிட்டு இருக்குது, பெருகி கொண்டிருக்கிறது. காரணம், அவன் விட்டு புறப்பட்டு ஆண்டவர் அவனுக்கு காண்பிக்கிற இடத்துக்கு போனான். அதே வார்த்தையை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். விடுங்க, தேவையில்லாத கான்டாக்டை விடுங்க, தேவையில்லாத பழக்க வழக்கங்களை விடுங்க. ஆண்டவர் எதெல்லாம் உங்களுக்கு வேணான்னு சொல்லி ஸ்டாப் பண்ணி வைக்கிறாரோ அதை எல்லாவற்றையுமே விட்டுட்டு அதுல இருந்து மூவ் ஆன் ஆகுங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். என்னோட கூட சேர்ந்து ஜெபிங்க. நானும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கண்களை மூடி. எங்கள் பரலோக பிதாவே, இந்த வசனத்துல பார்த்தது போல விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லியிருக்கீங்களப்பா. ஆண்டவர், இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்களுடைய வாழ்க்கையில விட வேண்டிய காரியத்தை விடவும், புறப்பட்டு ஆண்டவரே எதிர்காலத்தை நோக்கி, நீர் அவர்களுக்கு வைத்திருக்கிற திட்டங்களுக்கு நோக்கி செல்ல ஆண்டவரே நீர் கிருபை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, அவர்கள் வாழ்க்கையில நல்ல தீர்மானங்கள் எடுக்க நீர் உதவி செய்வீராகப்பா. ஆண்டவரே, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இன்றைக்கு அவர்கள் செய்ய போகிற எல்லா வேலைகள், தொழில், படிப்பு காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்கிறாக. தகப்பனே, உம்முடைய கரம் அவர்களை பிடித்துக் கொள்ளட்டும். உம்முடைய வலக்கரம் அவர்களை தாங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளை ஆசீர்வதிப்பீராக. பெருகச் செய்யுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. தாழ்த்தி தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். Thank you. God bless you. Have a nice day.